இதற்கு முன்பு உங்கள் ஜிஞ்சு கேட்சில் தெரியாதனமா ஒரு வழியை கண்டுபிடிச்சு நான் பட்ட பாடு இருக்கே தாங்க முடியலப்பா. மாஸ்டர் அந்த மிருகங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் எனக்கு கிடைச்சிருக்க 3 பேர் கூட அப்படியே மேல போயிட்டேன்ப்பா. ஆனா அங்கேயும் மான்ஸ்டர்ஸ் வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அவங்களை எப்படியாவது தோக்கடிச்சு நாங்க முன்னேறி போகணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். டவருக்குள்ள பெரிய பெரிய பவர் எல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னதான் அவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க மனசுக்குள்ள இருக்க சிங்கத்தை எழுப்பி விட்டு கூட கூட்டிட்டு போனப்பா நானு. எப்படியாவது அந்த மேஜிக் காங்க இன்னைக்காவது அடையணும்னு முடிவு பண்ணோம் நாங்க. இன்னைக்கு எப்படியாவது அந்த டவரோட டாப்புக்கு போனாதான் நாங்க ஜெயிப்போன்ற முடிவு எடுத்தோம்ப்பா. பார்க்க தானே போறீங்க. மேஜிக் காங்ல வந்து சூரிய வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. பார்ட் 2. ஒருவேளை மேஜிக் காங்ன்றதே இல்லையா? இதெல்லாம் போங்காட்ட நான் ஒத்துக்க மாட்டேன். நீ இப்படி வந்தா நீங்க வந்து சேர 4 நாள் ஆகும். ஒருத்தன் ஹீரோ ஆகணும்னா விட மாட்டாங்களே. பார்த்து ஜாக்கிரதை. ஆபத்து அதிகமாயிட்டு இருக்கு. உனக்கு எதுவும் ஆகலையே? அப்படி என்னையா நான் பாவம் பண்ணிட்டேன்? எதுக்காக என்ன இப்படி புரட்டி எடுக்கிறீங்க? என்ன தைரியம் உங்களுக்கு? என்ன எப்படி அடிச்சீங்க? உன்னை விட மாட்டேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களே. அடுத்தாப்ப ஓபன் பண்ணிட்டேனோ. இதுக்கு தான் தேவையில்லாம பில்டப் கொடுக்காதன்னு சொல்றது. ஒரு நிமிஷம், நீ யாருன்ற உண்மையா மரியாதையா சொல்லு. என்னையா இதுக்கு போய் கொம்பெல்லாம் நீட்டிக்கிட்டு? இங்க மேஜிக் காங்ன்ற ஒண்ணு இல்லவே இல்ல. எங்களை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்க. ஆனா நீங்களும் ஒரு லெஜண்ட். கொண்டதையும் உளராத. நீ சொல்ற போய் கேட்க நான் தயாரா இல்ல. ஜிஞ்சு கேட் இருக்கு நான் எப்படி நம்புறேனோ அதே மாதிரி காங்கும் இருக்கு. இந்த டவுன்ல நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எனக்கு கவலை இல்ல. மேஜிக் காங்க மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நீங்க என்ன விட ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அதுவும் எனக்கு தெரியும். பிளீஸ் வாங்க, நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். மான்ஸ்டர்ஸ் நான் எதிர்த்து போராடுறேன். போதும், நிறுத்து. அதுங்களை நான் பாக்கிறேன். உன்னோட விதி எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இந்த டவுன் முழுக்க உன்னுதான் நம்புது. அந்த நம்பிக்கை காப்பாத்துற கடமை உனக்கு இருக்கு. ஆனா நான் ஒண்ணு ஜிஞ்சு கேட் இல்ல. மேஜிக் காங் இருக்குன்னு நீ நம்புனா அதை கண்டுபிடிச்சு எல்லாரையும் காப்பாத்த என்னால முடியும். இரு, கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையா. ரொம்ப நன்றி. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களை விட மாட்டேன். என்னோட சக்தி என்னன்னு பாருங்க. வாங்க பாத்துக்கலாம். என்னப்பா இது, இவ்வளவு டயர்ட் ஆயிட்டேன். நான் கிட்ட வந்துட்டேன். அது ரொம்ப கிட்ட இருக்கு. என் காலு. தண்ணி. அற்புதம்.
டாப்புக்கு போறதுக்கு இதான் வழின்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி போறதுன்னு தெரியலையே. தண்ணி என்ன மேல போயிட்டு இருக்கு. அப்பனா இதான் ஒரே வழியா? தண்ணியில நடக்கணுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்த என்னைய வெறுப்பேத்துறீங்களா? எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. இதுல நான் எப்படி போறது, என்ன பண்றதுனே புரிய மாட்டேங்குதேப்பா. என்ன பண்றது? யோசிக்கணுமே. சரி, இது என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மேஜிக்கம் வேற என்னாச்சு தெரியல. என்னால இதுக்கு மேல போராட முடியல. வழி தெரிஞ்சிருச்சு. இந்த தண்ணியை நான் ஐஸ் கட்டியா மாத்தினா இதுல ஈஸியா நடந்து போயிடலாம். நான் போய் ஃப்ரிட்ஜ டவுன்ல இருந்து எடுத்துட்டு வரேன். ஒரு விஷயம் மறக்காத, ஒட்டுமொத்த டவுனும் உன்னுதான் நம்பி இருக்கு. கீழே போன மான்ஸ்டர்ஸ் வேற அட்டாக் பண்ணுமே. நான் என்ன பண்றது? என்ன வந்துகிட்டே இருக்காங்க? அங்க என்னடானா ட்ரம் பறக்குது. அப்புறம் ஃப்ளூட்ஸ் எல்லாம் கண்ட இடத்துல அடிக்குது. நீங்க பார்த்தா தண்ணி மேல போகுது. அப்படின்னா இந்த டிராப்ஸ் எல்லாம் மக்களை செக் பண்றதுக்கு தானா? அந்த காங் எடுக்க அவங்க கிட்ட சக்தி இருக்கா இல்லையான்னு செக் பண்றாங்க. அந்த மிதக்கிற ட்ரம்மையும் நான் தாண்டிட்டேன். அப்படின்னா இதை என்னால தாண்ட முடியும். நடக்காத காரியம். இதை என்னால பண்ணவே முடியாது. போன வேலை முடிஞ்சுதா இல்லையா? மேல போறதுக்கு இது ஒண்ணுதான் வழியா? நான் இந்த தண்ணியை ஃபாலோ பண்ணி போனாதான் அந்த காங் கிட்ட போக முடியும். என்னால இத கண்டிப்பா செய்ய முடியும். அப்பதான் நான் ஒரு உண்மையான ஹீரோன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு ஹீரோன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கணும். பயப்படாம போ. இதுல நீ ஜெயிச்சே ஆகணும். கமான், உன்னால முடியும். நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அது ஏன் முன்னாடிதான் இருக்கு. ஹே மேஜிக் காங், உன் சக்தியை காட்டு. என்னையா ஒண்ணுமே ஆகல? அச்சோ, மேஜிக் காங்ல ஒரு பீஸ் உடைஞ்சு போயிருக்கே. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். என்னால இங்க ஒண்ணுமே பண்ண முடியலையே. இந்த ஒலி கேஸ்க்கு வந்து விழாதா? கிராமத்துல இருக்க மக்கள் சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியாதா? கீழே 4 பேரும் சண்டை போடுறாங்களே, எதுக்காக? எல்லாமே இந்த கேஸ்க்காக தான். ஆனா இங்க உடைஞ்சு போயிருக்கிறத வச்சு நான் என்ன செய்ய முடியும்? எப்படி இதை சரி செய்யறது? நான் மேஜிக் அங்க கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. Thank you so much.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேல இருந்து வெளிச்சம் வருது. சூரிய ஒளி மறுபடியும் வந்துருச்சுடா. எப்படியோ சூரிய வெளிச்சத்தை வர வச்சாச்சு. ஆனா எனக்கு தூக்கம் வருதுப்பா. எபிசோட்ல நாம தான் ஹீரோ ஆகணும்னு நினைச்சேன். கடைசியில ஹீரோவாவே ஆயிட்டேன். கேள்விக்குறியா இருந்த என் வாழ்க்கையை சரி பண்ணிட்டேன். எப்படியோ ஒரு வழியா நாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாம என்னதான் இவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் நமக்காக குட்டி ரூம் ரொம்ப கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே, இப்ப நீ ட்ரைனிங் எடுத்தாகணும். என்னையா ஒரு ஹீரோவை கூட்டிட்டு வந்து குக்கெல்லாம் பண்ண சொல்றீங்க? குக்கு வித் கோமாளிய பாக்கணும்னா நீங்க அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.